நாட்களில் கூட நீண்ட மழை, அதிகமான மழை, அந்த மழையின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருக்கு ஏன்னா மழையில் கடந்த நாட்களில் ஸ்ரீலங்கா இவர் போகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை போகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க வெள்ளத்தினால். ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ரீலங்காவில் இறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நல்ல மியூசிக் போடுற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. நம்ம என் வாழ்க்கையில் வெற்றி என்பது ரொம்ப முக்கியம். ஓட்டப்பந்தயத்தில் ஷீல்டு வாங்கினா தானே சந்தோஷம். வாழ்க்கையில் திருமணம் நடந்து 2 பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு கிருபை செய்தான் வெற்றியின் வாழ்க்கை. வெற்றி என்பது நீங்கள் இப்போ வியாபாரத்துக்கு போகிறீங்க, ஸ்ட்ரை சைக்கிளையோ கையிலையோ பைக்கு டிவிஎஸ் ஸ்பீட்லேயோ 3 பேர் போகிறீங்க. நீங்கள் பின்னால் பெரிய லோடு வச்சுக்கிறீங்க, நடுவில் ஒரு குழந்தைய வச்சு கார வச்சிடுறீங்க. ஆனால் போன பொருளை காலி பண்ணி காசோடு வந்தது தானே வெற்றி. அந்த வெற்றியின் வாழ்வு தான் ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்க்கை என்பதே, வாழ்க்கை பயணமே வெற்றியின் வாழ்வாய் மாற வேண்டும். நீங்கள் பிஸ்னஸ்க்கு வியாபாரத்துக்கு போகிறீங்க, ஊசி மணி குண்டூசி ஏதோ எடுத்துக்கிட்டு. ஆனால் அன்றைக்கி மழை பெஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விற்க முடியாது. ஒரு மார்க்கெட்டில் போகிறீங்க, அன்றைக்கி போகிற நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் வெற்றி. அதே மாதிரி வாழ்க்கை என்பது எல்லா நிலையிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த இப்போ நம்ம ஞானமணி அம்மா சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சார். 6 சர்ச்சு வச்சுருக்காங்க. எத்தனை சர்ச்சு? மீஞ்சூரில் ஒரு சர்ச் இருக்குது, எண்ணூரில் ஒன்று இருக்குது, பொங்கமேடில் ஒன்று, நெய்தவாயில் ஒன்று. இதுதான் வெற்றி. வெற்றி என்பது வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை படிச்சின்னா, என் மகனே என் மகளே என் கட்டளைகளை கடைபிடி, அதை பத்திரமாய் ஏற்றுக்கொள் சொல்கிறேன். நீதிமொழிகள். யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குது? வீட்டில் இருக்கா? எத்தனை பேர் வாசிப்பீங்க? வாசிக்கிறதில்ல. கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டீங்க. இப்போ அரிசி கொடுக்க போகிறோம், வாங்கி வீட்டில் வச்சுருவீங்க. என்ன பண்ணுவீங்க அரிசியை? அதே மாதிரி பைபிள் கொடுத்தா என்ன பண்ணணும்? பத்திரமா இருக்கக்கூடாது, பார்க்கணும், படிக்கணும். அதை நீங்கள் வாசிக்கிறப்போ அற்புதங்கள் நடைபெறும். உங்களுடைய தேவையில் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் காலையில் எழுந்து நாளைக்கு எழுந்து போகிறப்போ அதை நீதிமொழிகள் 7, 1, 2, 3 வாசிங்க. நீங்கள் காலையில் எழுந்து போகிறப்போ அதை வாசித்துட்டு போங்க. கையில் இதை கொண்டு போய் வழியில் வாசிங்க. இப்போ இந்த மார்க்கெட்டில் போய் கடை போடுறீங்க, ஆரம்பிக்க பண்ண அதை வாசித்துட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன் 2 நாள். ஏன்னா என் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்றைக்கி உங்களோடு கடவுள் என்னோடு நேற்று ஞாபகப்படுத்தினார். இந்த அம்மாட்ட கேட்டேன், எங்கள் கம்மலில் வேலை செய்கிறாங்க.
அந்த கடையை கடை கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பகுதியெலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னாங்க, நீங்கள் வர முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்ததான் லாபம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த தண்ணி என்னை பாதிக்கலை, என்னை பாதுகாத்துருக்கிறார். அப்போ இந்த உணவில்லாத மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னு நினச்சி தான் உங்களுக்கு ஒரு அரிசியும் ஒரு எண்ணெயும் ஒரு சர்க்கரையும் எங்களுடைய ப்ராடக்ட் சோப்பு பவுடர் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு இங்கே ஏன்னா எனக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த வாழ்வை நினச்சி வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இப்போ 1 கிலோ 4 கிலோ அரிசி 5 கிலோ அரிசி 200 ரூபா, ஒரு எண்ணெயும் சர்க்கரையும் 140 ரூபா, அப்போ 340 ரூபா, 400 ரூபா 450 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறோம். 450 ரூபான்னா 75 பாக்கெட்டு 35-40 லட்சம் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு? 40 லேக்ஸு. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா, நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு போகிறப்போ பைபிள் கையில் வச்சுருப்பேன். எந்த ஊரில் இறங்குறேன்னா இறங்கும்னா என்ன பண்ணுவேன், இந்த பைபிளை வாசிப்பேன், ஏதாவது ஒரு வசனத்தை வாசிப்பேன். திரும்ப என் காரில் ஏறுறப்ப திரும்பவும் அந்த வசனத்தை வாசிப்பேன். அதுதான் எனக்கு வெற்றி. அந்த வெற்றியை தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த வெற்றி பெற வேண்டும். அடுத்த வருஷம் நீங்கள் கொடுக்கணும். அப்போ அந்த வெற்றிக்கு தான் வாசிமா நீதிமொழிகள் 7, என் மகனே என் மகளே நீ என் வார்த்தைகளை காத்து. அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். எப்படி நீங்கள் ஒரு பூனையை பிடிச்சா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரீங்க, வழியில் விட்டால் என்ன ஆகிரும் அது, அப்போ கறி சாப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த வார்த்தையை நம்ம பத்திரப்படுத்தி என்ன பண்ணணும், கொண்டு வரணும். என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. அவருடைய கட்டளை, இப்போ கட்டளைனா இன்னாருக்கு இன்னார், அதான கட்டளை. இது இவங்க வீடு, அந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் போக முடியுமா? அதே மாதிரி தான் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும், அவருடைய டீச்சிங், அவருடைய போதகத்தையும் உன் கண்மணியை போல. கண்மணி எப்படி கண்மணினா என்னது, அந்த கண்ணில் தூசி வந்தோன்னா அந்த கண்ணினை அது மூடிடுதுல. உங்களை கேட்டால் மூடுது, என்னைய கேட்டால் மூடுது. இதே மாதிரி ஆண்டோடைய கட்டளை கண்மணி போல பாதுகாத்து அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன், ஒருவேளை உங்களோட இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா, எனக்கு ஆண்டவர், நான் இந்த வேதத்தை வாசித்தேன், என் காரில் ஏறுறப்போ வாசிப்பேன். ஒரு கடையில் இறங்கி என்னுடைய ப்ராடக்ட் எங்கே வந்து டிஎஸ் பட்டினம்பொடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப் மற்றும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல், ஆர்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் மணினி நியூ டவுனில் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல். மற்றபடி கிளினிக் தாங்கலில் இருக்குது. எங்களுடைய பிள்ளைகள் டிஎஸ் மசாலா, வாட்டர் ஏஞ்சல், ஏதோ ஒரு வாட்டர் நடத்துகிறாங்க, தண்ணி கேன்லாம் நடத்துகிறாங்க. இவ்வளோ பெரிய நிறுவனம் ஆனதுக்கு என்னென்னா, நாங்கள் உங்களை மாதிரி தான் இருந்தோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்ப இந்த வேதத்தை வாசித்தோம். இந்த வேதத்தை வாசித்து காலையில் எழுந்தோன்னே என்ன பண்ணுவோம், இப்போ சோறு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இருக்கிற அரிசியை எடுத்து பொங்குவீங்கல்ல. அரிசிக்கும் இல்லைன்னா வியாபாரத்துக்கு போய் காசை வாங்கி என்ன பண்ணுவீங்க, அங்கே ஒரு இட்லி சாப்பிடுவீங்களா, புரோட்டா சாப்பிடுவீங்கல்ல. அதே மாதிரி காலையில் எழுந்தோன்னே இது என்ன பண்ணணும், வீட்டில் வாங்கி என்ன பண்ணிக்கூடாது, நீங்கள் படித்து பார்த்துட்டு அன்றைக்கி நீங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் எந்த மதமாக இருங்க, எந்த கடவுளையாவது வணங்குங்க, எந்த கோயிலுக்காவது ஏதாவது பண்ணிக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது என் கால்களுக்கு தீபம். கால்கள் இப்போ இருட்டில் போகிறப்ப டார்ச் லைட் அடிச்சுட்டு போகிறீங்கள, அப்போ இருக்க அந்த பாம்பு தெரியுதுல்ல, அதே மாதிரி இதை கையில் போச்சுன்னா அந்த பாம்பு பக்கத்தில் வராது. அதுதான் சங்கீதம் 90 உன்னதமானவரே உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து போய் பாருங்கள். நீங்கள் யாராக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் மதம் மாற சொல்லலை, உங்கள் கடவுள் விட்டு வெளியே வர சொல்ல, எதுவுமே சொல்லலை. நீ காலையில் யார் அந்த அம்மாவாக இருக்கட்டும், இந்த அம்மா வாசிக்க போய் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது. இவர் வாசிக்க போய் தான் இந்த அம்மாவுக்கு மருமகன் ஆகி சோறு போடுது அந்த அம்மா. உண்மை தானே? அதானே உண்மை.
2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த அம்மா சோறு போடுது. கல்யாணம் பண்ணி பிள்ளையாகி அவங்க வரவு செலவு இந்த அம்மா பார்த்துட்ருக்கு. காரணம் இந்த பைபிள் வாசிக்க போய் தான். அதுதான் உண்மை. அவர் இல்லைன்னு சொல்லுங்களேன் ராஜேஷா. சொல்ல முடியாது. எப்படி சொல்ல மாட்டா? சொல்ல முடியாது. அவங்க அம்மா அப்பா உங்கள்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த வசனம் என் கால்களுக்கு தீபம். நீங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஒரு ப்ராக்டிக்கு நீங்கள் சொல்லிவிட்டு நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்கள்கிட்ட வரப்போகிறேன், இல்லை 26ஆம் தேதி வருவேன் மீண்டும். ஏதாவது ஒன்று உங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களை பார்க்கணுன்னா கிறிஸ்மஸ் எனக்கு காலைல 4 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரையும் ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்குது. கேப் டைமே இல்லை. ஆனால் அந்த டைமில் வந்து வர்றப்போ ஐயா நான் படித்தேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். உதவி செய்யல என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். ஆண்டவர் உதவி செய்தால் என்ன பண்ணணும்? நான் படித்தேன். நீங்கள் அப்படி படித்து போய் பாருங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் பெரிய வீடு, உங்கள் கல் வீடா கார வீடா? எங்கள் ஊரில் கல் வீடு கார வீடும்பாங்க இதே மாதிரி வீட்டை. இப்போ ஓலை குடிசையில் இருக்கீங்களே, நீங்கள் கல் வீடு கார வீடு பெரிய மாளிகை உன்னை விட்டு போன கணவர் வந்துடுவார். ஏன்னா நாளைக்கு இதே மாதிரி உங்களுடைய மக்கள் இங்கே மாதவரத்துலேயும் ஒரு குரூப் இருக்காங்களா, அங்கே எங்கள் மகா போகிறா, மகா இந்த அரிசி கொண்டு போய் கொடுக்குறேன் சித்தப்பான்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சாட்சி இல்லை. நீங்கள் சொன்னீங்க வாசித்தங்க எனக்கு கடவுள் அற்புதம் செய்யலைங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பேசும் கடவுள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், என்னை பார்க்கிறவர், என்னோடு கடந்து வருகிறவர். நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நெட்டில் டவுன்லோட் பண்ணல, யாரோ சொல்லி கேட்கல. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதம் எத்தனையோ. ஒரு நாள் இரவு 2-3 நாள் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் நைட்டில் வண்டி ஓட்டுவோம், பகல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவோம். ஒரு நாள் கொடைக்கானல் மதுரையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறேன். எங்கள் டிரைவருக்கு கல்யாணம் ஆகிட்டு, நான் புதுசாக கல்யாணம் ஆகணும் தோத்திரம் இறங்கிக்கூடான்ட்டேன் மதுரையில். அவங்க வீடு மதுரையில். நான் தான் ஓட்டணும் வண்டி. நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோன்னா தூங்குற ஆள். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். 3 நாள் சரியாக தூங்கலை, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். பக்கத்தில் புதுசாக கல்யாணம் பண்ணி 6 மாதம் ஆனவன் தான் என் பக்கத்தில் இருக்கிறான். ராஜபாளையம் தாண்டி சங்கரங்கோயில் போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் வண்டியில் தூங்கிட்டேன். நான் ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணிட்டேன்? தூங்கிட்டேன். திடீர்னு பிரேக் அடிக்கிறேன், பள்ளத்தில் உள்ற மாதிரி நிற்கிது. உளுந்தா 2 பேருமே ஸ்பாட் அவுட். 2 பேருமே இறந்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு இன்ச்சு தாங்க, இவ்வளோ தூரம் தாங்க. என் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார். அதுதான் கட்டளை. இப்போ நான் கொடுக்குற அரிசி ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுவீங்க, இல்லை 1 நாள். நல்லா சாப்பிட்டீங்கன்னா 1 நாள். சீனி ஒரே நாள். அதுக்கு மேலே இது என்ன பண்ணாது? கிடையாது. ஆனால் உங்களை படைத்த ஆண்டவர் வாழ்நாளெலாம் உங்களை பாதுகாத்து உங்களுடைய வாழ்நாட்கள் நீ ரோட்டில் விற்க மாட்டேன், கடையில் வச்சு விற்கணும் அந்த பொருளை. மீஞ்சூரில் நான் நம்புகிறேன். கடை ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் பைபிள் வாசித்தேன், கடை ஆரம்பிச்சிட்டேயா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு என்னையை கூப்பிடணும், சுமதி அம்மாவை கூப்பிடணும். அந்த அம்மா உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கு. இவ்வளவு நாள் அந்த அம்மா நம்பரே கிடையாது. உங்கள்கிட்ட 8 மணிக்கே வந்திருப்பேன். உங்கள் பாலச்சந்தர் பண்ண குறும்பில் நான் விட்டுட்டேன். டென்ஷன் ஆகி வண்டியை திருப்புறான்ட்டேன். அவனை திருப்ப சொல்லிட்டேன். அவனை டென்ஷன் ஆகிட்டேன். நான் அப்படி ஒரு ஷார்ட் டெம்பர் நான் ஆள். ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து எனக்கு ப்ரோக்ராம் வந்துக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்கு, நான் ரெஸ்ட்டே இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் என்ன இறங்கி பாதுகாத்தார். உங்களையும் பாதுகாக்கணும். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யாதீங்க. நான் எடுத்துகிட்டு வந்த வசனம்லாம் வேறு. ஆனால் உங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்காங்க, பாலச்சந்தரும் சுமதி அம்மாவும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் வேலையை எழுந்து படிக்க தெரியாத துறங்க. அப்படி கண்ணை பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு வந்து கை நாட்டு படிக்க தெரியாது. நான் வச்சுருக்கிற பைபிள் எங்கங்க பெரிய பைபிள். ஏன்னா எழுத்து பெருசு. எனக்கு 65 வயசு. கண்ணாடி போடாமல் படிக்கிறதுக்கு அந்த எடுத்து வச்சு இப்போ கண்ணாடி போடாமல் படிக்க முடியல. 65 வயசு, 62 வயசு வரையும் கண்ணாடி போடாமே படிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை விட கொஞ்சம் பெருசு எங்கள் அம்மா வச்சுருக்கிற பைபிள், பெரிய எழுத்து. ஆனால் ஸ்கூலுக்கே போகல, அதை கை வச்சு வாசித்து படிக்க பிடிச்சிட்டாங்க. கை வச்சே வாசித்து இந்த பைபிள் மட்டும் வாசிப்பாங்க. அந்த ஜெபந்தான் இன்னைக்கு என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் சென்று வர, உலக நாடு முழுவதும் சென்று வர என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை மாதிரி மக்களோடும் இவங்கள மாதிரி பணக்காரங்களோடும் ஏற்றத்தாழ்வு எல்லாரு கூடயும் ஏற்ற உணவு. உங்கள் கூடயும் உட்காந்து சாப்பிடுவேன், வெக்கப்பட மாட்டேன். இவங்க கூடயும் சாப்பிடுவேன். அதுக்கு காரணம் இந்த பைபிள் தான்.
அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். உங்கள்கிட்ட அன்றைக்கி ஒருத்தர் உங்கள் ஊர்லேருந்து ஏதோ ஒரு ஊர் செஞ்சியா திருவண்ணாமலையிலேருந்து சாட்சி சொன்னார் பாருங்க. போன தடவை எந்தோ அவர் பேர் தெரியல, நல்ல கலராக அந்த என் கூட லாஸ்ட்னு ஒரு பாஸ்டர் வந்தார், அவர் கூப்பிட்டு வந்தார். விழுப்புரம் பணக்காரன் ஆகிட்டான். எதுக்கு தெரியுமா? இதுதான். எது? இந்த பைபிள் தான். நீங்கள் படிக்க தெரியாட்டாலும் திறந்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் என்ன கேட்கணும்? மொழியில் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்லணும். இதை நீங்கள் ஒரு வாரம் சொல்லி பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் மதம்லாம் மாற வேண்டாம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? உணர வேண்டும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏசப்பா போல கொராத் அடியேன் ஹம்ஜோ, ஏசப்பா ஹம்ஜோ கொராத் அடியேன் போலோ. வர்றப்ப நீங்க உங்களுக்கு செய்த அற்புதத்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். எனக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார். அவர் ஜீவன் உள்ளவர். அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, மீண்டுமாய் எங்களுடைய அன்பு மக்களை உமது கரத்தில் தருகிறோம். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே, உம்முடைய கற்பத்தின் கனி தகப்பனே. இந்த பிள்ளைகளோடு பேசியிருக்கோம், காஸ்பல் சொல்லியிருக்கோம். உங்களுடைய நற்செய்தி இந்த பிள்ளைகளோடு இறங்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை